ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு சாரியில் எப்படி ஸ்ட்ரைட் கட் அம்ப்ரெல்லா கட் சுடிதார் டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். பாருங்கள், இது ரொம்பவுமே ஸ்ட்ரைட் கட்டாக இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் கட்டு தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. செஸ்ட்டு வந்து எனக்கு 42 இருக்குது, ப்ளஸ் 2 இன்ச் மார்ஜின். ஃபுல் லென்த் 38 ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜின் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க. விட்த்து வந்துட்டு 36 இருக்குது. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டோட லென்த் வந்து 15 இன்ச்சஸ் இருக்குது. இந்த அளவுகள் இருந்தால் மற்ற அளவுகள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2.25 மீட்டர் அளவுக்கு அந்த சேரீலேருந்து துணியை வெட்டி எடுத்துட்டேன். அந்த 2.25 மீட்டரை வந்து நான் 4ஆக மடித்து ஃபோல்டிங் சைடெல்லாம் என் பக்கம் வச்சுட்டு ஓப்பனிங் சைடு ஆப்போசிட்டில் வச்சுட்டு நான் இப்போ எல்லா மார்க்கையும் போட போகிறேன் பாருங்கள். ஆனால் அந்த துணி ஈவனாக நம்ம மடித்து போடும்போது ஈவனாக இருக்கான்னு சொல்லி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த துணியை 4ஆக மடித்து ஃபோல்டிங் சைடை வந்து நம்ம பக்கமும் இந்த ஃப்ளோரல் டிசைன் இருக்கக்கூடிய பக்கம் டாப்புக்கு வர மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ எல்லாமே கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு அளவுகளை கரெக்டாக போட்டுட்டு வெட்ட வேண்டியது தான். பாருங்கள், ஷோல்டர் 6.5, நெக்குக்கு வந்து நான் 2.25 எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் சேம் 6.5. செஸ்ட் வந்துட்டு 42 4ஆல் டிவைட் பண்ணிட்டு ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் மார்ஜின் கொடுத்து மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் லைட் சாரியாக இருக்கிறதுனால அந்த மார்க்கிங் சரியாக விசிபிள் ஆகல. இந்த ஆர்ம் ஹோல்கிட்ட அந்த ஷேப்புக்காக 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அந்த வெஸ்ட் லைனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, 15 இன்ச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெஸ்ட் ரவுண்ட் வந்து 9.5 வருது, ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் மார்ஜின். நெக்ஸ்ட் வந்து ஹிப் லைன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து போட்ட அளவையெல்லாம் கரெக்டாக ஜாயின் பண்ணி விட்டுட்டு இப்போது ஹிப் லைன் பார்த்துக்கோங்க. ஹிப் லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய அந்த அளவு அம்ப்ரெல்லா டாப்பே எடுத்துக்கிட்டேன். அது கரெக்டாக நான் இப்போ என்ன அளவு பண்ணனோ அந்த அளவில் வச்சுட்டு ஹிப் லைன் வரைக்கும் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த டாப்னுடைய இதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் எனக்கு லென்த்தியாக இருந்துச்சு இந்த டாப்பு. இல்லை 2 இன்ச்சஸ் நான் மைனஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது கூட நான் அங்கே ஷோ பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ஹிப் லைன் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு அந்த டாப்பை அப்படியே வச்சு அந்த டாப்போடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 2 இன்ச்சஸ் பாட்டமில் மைனஸ் பண்ணிவிட்டு நான் அந்த அம்ப்ரெல்லா டாப்பை வந்து ஷேப் பண்ணிட்டேன். ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது வந்து ரொம்ப லாங் டாப்பாக இருந்தது. ஸோ நான் 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் அதை வந்து அச்சா கரெக்டாக டாப் டு பாட்டம் மறுபடியும் இன்னொரு டைம் வரைஞ்சி விட்டுட்டு அதை வந்து க்ளீனாக வெட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ எந்த ஓல்டு சாரீஸ் இருந்தாலும் ஒரு நல்ல டிசைனாக இருந்துச்சுன்னா அந்த சாரீஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக் ஷேப் நான் வந்து போட்டுட்ருக்கிறேன். நெக் விட்த் வந்துட்டு 5 இன்ச்சஸ், நெக் டீப்பு 3 இன்ச்சஸ்ஸு, நெக் டீப் வந்துட்டு 5.5. 2.25 எடுத்தேன். பட் அது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும்னு நினச்சி 3 இன்ச்சஸ் மாற்றிக்கிட்டேன். அதை வி ஷேப்பில் போட்டேன். ஃப்ரண்ட் வந்து வி ஷேப்பில், பேக் ஷேப் வந்து நார்மலாக நம்ம ரவுண்ட் ஷேப் அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியே பண்ணிட்டேன். ஸோ பேக் நெக் வந்து 4 இன்ச்சஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து அளவு பண்ணி அந்த பண்ணின எல்லா அளவையும் நம்ம வந்து க்ளீனாக நெக் பார்ட்டில் வந்து வெட்டிகிட்ருக்கேன். இப்படி க்ளீனாக வெட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேக்கு இந்த மாதிரி துணி வச்சோம்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பேக் செப்பரேட்டாக கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும். வெட்டி எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அந்த இதெல்லாம் பண்ணமோ வெஸ்ட் லைனில் இருந்து
பாட்டம் வரைக்கும் அந்த லைன்ஸ் மேலேயே கொண்டு போய் க்ளீனாக பாட்டம் வரைக்கும் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் தான் மிச்சம் இருக்குது. அந்த ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் எல்லா அளவையும் இது பண்ணி இப்போ பேசிக் தெரிஞ்சவங்க கூட இப்படி ஒரு கட்டிங் மெத்தட் பழகிட்டால் அதை அப்படியே ட்ராப் பண்ணி கட் பண்ணி தைச்சி போட்டுக்கலாம். பாருங்கள் அவுட்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த அம்ப்ரெல்லா சிம்பிளாக க்ளீனாக நீட்டாக. இது வந்து ஒரு காட்டன் மிக்ஸ் ஷைனிங் சாரியாக இருந்துச்சு. லைட் கலரு வித் ஃப்ளோரல் டிசைன் வந்துட்டு மெரூன் கலரில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை வந்து நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி நினச்சி அந்த மாதிரி பண்ணிட்டேன். என்னுடைய ஸ்லீவ் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்லீவ் வந்து நான் எல்போவை விட கொஞ்சம் கீழே இறக்கி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ லென்த் வந்து 11 இன்ச்சஸ். என்னுடைய ஆர்ம் ஹோல் வந்துட்டு 9.5 + 2 இன்ச்சஸ்ஸு. கை லூஸ் வந்து 5.5 வச்சுருக்கிறேன். ஸோ அதையெல்லாம் கரெக்டாக போட்டு அந்த ஸ்லீவ்ஸை வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அது மார்க் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் லைனிங் போட்டு வச்சுட்டு அதை க்ளீனாக எப்படி தைக்கிறேங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். இனி எல்லாமே மியூசிக் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக வந்து நான் தைச்சிருக்கேன். அதை வந்து இனி மியூசிக்கில் தான் கொடுக்க போகிறேன். அளவுகளை மட்டும்தான் நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாப் தைக்கிறது நார்மலாக எப்படி தைப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் அந்த அளவுகளுக்கு தகுந்த மாதிரி தைச்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு அம்ப்ரெல்லா கட் போட்டு நீங்களும் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு சேரீயை ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் எல்லாமே வந்து நார்மல் தான். நான் வந்து ரெண்டுக்குமே வந்து லைனிங் கொடுத்துட்டு அதை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வரதெல்லாம் மியூசிக்கில் போகும். அதை பார்த்து கற்றுக்குவீங்கங்கிற நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.